இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. उल्लंघ्य सिंधो सलिलं सलीलं यशोकवन्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लंकां नमामितं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रि कमनीय विग्रहं पारिजात तरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. இன்று நாம் முக்கியமான ஊரில் அதி ஆச்சரியமான சன்னிதானத்தில் ஆஞ்சநேயரை தரிசிக்க போகிறோம். ராமபக்தர், ராமதூதர், பிரதாப வீர ஆஞ்சநேயர் தஞ்சாவூரை அடைந்துள்ளோம். சோழ மன்னர்களால் பிரசித்தி அடைந்த ஊர். இங்கே பிரதாபசிம்ம மகாராஜா ஆச்சரியமான கோயில் கட்டியுள்ளார். ராமனுக்கு தனி கோயில், அது விஜயராமர் திருக்கோயில். ஆஞ்சநேயருக்கு தனி கோயில், பிரதாப வீர ஆஞ்சநேயர் கோயில். இந்த ஆஞ்சநேயர் சிறந்த வரப்பிரசாதி. அவ்வளவு கூட்டம் வருகிறது. மக்கள் அலைமோதி ஆஞ்சநேயரை தரிசிக்கிறார்கள். நாங்கள் சென்ற அன்னைக்கும் விடியற்காலத்திலேயே போயிருந்தாலும் அவ்வளவு கூட்டம். ராம பக்தர்கள், ஆஞ்சநேய பக்தர்கள் இவர்களால் சூழப்பட்ட கோவில். இந்த கோயிலை மூலை ஆஞ்சநேயர் சன்னதி என்னும் குறிப்பிடுகிறார்கள். இத்திருக்கோயில் தஞ்சாவூர் ஊருக்கே வடமேற்கு மூலையில் உள்ளது. அது வாயு மூலையானபடியால் அந்த வாயுகுமாரர், வாயுபுத்திரன் ஆஞ்சநேயர் அங்கேயே எழுந்தருளி உள்ளார். அப்ப தஞ்சாவூருக்கே சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஆஞ்சநேயர். இங்கே குரு சேது பவசுவாமி என்பவர் இருந்தார். அவர் கூறி அவருடைய உபதேசத்தின் அடியாக மகாராஜா பிரதாபசிம்மர் அவர்தான் இந்த திருக்கோயிலை செப்பனிட்டு ஆஞ்சநேய சுவாமியை எழுந்துருள பண்ணினார். இங்கிருக்கும் கோயிலுக்குள் நுழைகிறோம். பெரிய 2 துவாரபாலகர்கள். பெருமாள் சன்னிதானம் என்னால் துவாரபாலகர்கள் ஜெயன், விஜயன் என்று 2 இருப்பார்கள். ஆனா இந்த சன்னிதானத்து துவாரபாலகர்கள் ஆஞ்சநேயர் சன்னதி அல்லவா, 2 வானரோத்தமர்களே துவாரபாலகர்களாக உண்டார்கள். இந்த புறத்தில் ஒரு வானரம், அந்த புறத்தில் ஒரு வானரம், இருவரும் ஹனுமானை காக்கிறார்கள். கோயிலுக்குள் நுழைகிறோம். ஆச்சரியமான மூலமூர்த்தி, அற்புதமான உற்சவமூர்த்தி, அபயமளிக்கும் திருக்கரங்களோட மூலவர் எழுந்தருளி உள்ளார். சின்ன மூர்த்தி தான். இவரா சஞ்சீவி மலையை தூக்கி வந்தார்? இவரா கடல் முழுக்க தாவினார்? இவரா சீதைக்கு சூடாமணியை பெற்று ராமநாமாங்கிதமான மோதிரத்தை கொடுத்தார்? சிறியவராக உள்ளாரே, ஆனால் கீர்த்தி எவ்வளவு தெரியுமோ? மக்களை பார்த்தாலே தெரிகிறது. எத்தனை பேர் வருகிறார்கள். ஹாரத்தி, புஷ்போத்சவம், அர்ச்சனங்கள், மாலைகள், பிரசாதங்கள் என்று கோயிலே அவ்வளவு கூட்டத்தோடைய பக்தர்களுடைய ஆகாகாரத்தோடும் அவர்களுடைய பல்லாண்டு மங்களாசாசனத்தோடும் காட்சி அளிக்கிறது. உற்சவரை சேவிக்கிறோம். கூப்பின கைகள், ஆச்சரியமான திருமுக மண்டலம். சீதையும் காத்து ராமனையும் காத்து இருவருக்கும் உயிரூட்டினார் அல்லவா, அந்த பேரழகு ததும்பும் திருமுகத்தோட எழுந்தருளி உள்ளார். அமாவாசை அன்று நிரம்ப கூட்டம் வருகிறது. மேலும் ஆண்டுக்கு ஒரு முறை 10 நாள் உற்சவம் நடக்கும் போது வெகு விமரிசையாக இத்திருக்கோயில் உற்சவம் நடக்கிறது. தஞ்சாவூர் வாசிகள் பாக்கியம் செய்தவர்கள். ஏன் மற்ற ஊர்க்காரர்களுக்கு அந்த பாக்கியம் கூடாதா? கண்டிப்பாக. தஞ்சாவூர் மேல வீதி பிரதாப வீர ஆஞ்சநேயரை நாம் ஒத்தத்தரும் சேவிக்க போய் அந்த ஊர்க்காரர்கள் அடைந்த பாக்கியத்தை நாமும் அடைவோம். ஆஞ்சநேயருடைய அனுமதி தரிசனத்தோட அடுத்த சர்க்கத்தை அடையலாம். தற்போது நாம் 89வது சர்க்கத்தில் உள்ளோம். இங்கே குஹன் பரதனை ஓடத்தில் அமர்த்தி இக்கரையிலிருந்து அக்கறை கழைத்து போகிறார். வியுஷராத்ரிம் து தத்ரைவ கங்காகூலேச ராகவா கால்யமுத்தாய சத்ருக்னம் இதம் வச்சனம் அப்ரவீத். விடியற்காலை பரதன் எழுந்திருந்தான். இரவு முழுக்க பேசி கழித்தார்களே, ஆனாலும் பரதனுக்கு தூக்கம் வரவில்லை. சத்ருகனன் இளையவன் அல்லவா, சற்றே உறங்கினான். சத்ருகன
தூங்காதே, எழுந்திரு, போகலாம். சத்ருக்ன உத்தாய கிம்சேஷே நிஷாதாதிபதியும் குஹம் சீக்கிரமானய பத்ரந்தே தாரயிஷதி வாகினேன். எங்களை கங்கையை கடத்தி விடு, நாங்கள் பரத்வாஜரை அடைய வேண்டும், அவரிடத்தில் ராமன் இருக்கும் இடத்துக்கு வழி கேட்க வேண்டும். இனி நீ சொன்னதை கேட்ட பிற்பாடு ஒரு வினாடி நான் காலதாமதப்படுத்த கூடாது, ஓடுகிறேன், ராமனை அழைத்து கொண்டு வருகிறேன் என்று பேசினான். குஹனும் தன்னுடைய ஆட்களுக்கெல்லாம் ஆணையிட்டு பல பல படகுகளை கொண்டு வந்து நிறுத்துகிறான். 500 படகுகள் என்று வால்மீகி சொல்லுகிறார், எண்ணிறந்த படகுகள் என்று கம்பர் உரைக்கிறார். கச்சி சுகம் நதி தீரே வாத்சீஹி காகுஸ்த சர்வதியம் ஆகம்ய பிராஞ்சலி காலே குஹோ வச்சனம் அப்ரவீத் கச்சிச்ச சகசைன்யஸ்ய தவ நித்தியம் அனாமயம். என்ன இரவு சுகமாக கழிந்ததா என்னான் குஹன். பரதனுக்கு முகம் போன போக்கு சொல்ல வேண்டுமே, சுகமாக கழியுமா குஹா? இந்த கேள்வி நியாயமா? என்னிடத்தில் சுகமே இல்லையே, நான் துன்பக் கடலில் ஆழ்ந்திருக்கிறேன், ஒரு இரவு கூட எனக்கு சுகமாக கழிய போவதில்லை. நேரம் கடத்த வேண்டாம், படகுகளை கொண்டா. ததோ குஹா சந்த்வரிதா சுத்வா பரத சாசனம் கங்காந்து நௌபிர்வன்பிர்தாஷாஹ சந்தாரயந்துனஹ பிரதிப்பிரவிஷ்ய நகரம் தம் ஞாதி ஜனம் அப்ரவீத். தன்னுடைய ஞாதிகள், பங்காளி பேர்கள் அனைவருக்கும், தன் ஆட்கள் அனைவருக்கும் குஹன் ஆணையிடுகிறான். எத்தனை படகுகள், பெரும் படகுகள், சிறு படகுகள், கப்பல்கள், ஓடங்கள் உண்டோ அனைத்தும் இங்கே கங்கை கரைக்கு கொண்டு வரப்படட்டும். கிடுகிடுகிடு மொத்த பேரும் வந்து சேர்ந்தார்கள். அந்யாக ஸ்வஸ்திக விக்னேயா மகாகண்டாதராதராக சோபமானாக பதாகின்யாக யுத்தவாகாக சுசம்ஹதாக. அப்போது ஸ்வஸ்திகம் என்று பெயர் பெற்ற உயர்ந்த படகு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. அதில் மேலே விதானம், ஒரு பந்தல் போடப்பட்டிருக்கிறது, கீழே வெண்பட்டு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது, மத்தளம் வாத்தியங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தன. பலரும் அமருவதற்கு ஏற்ற வாகனம். அந்த வாகனத்தில் பரதனையும் தம்பி சத்ருக்கனையும் 3 தேவிமார்கள், அவர்கள் மூவரையும் ஏற்றி அமர்த்துகிறான். மேற்கொண்டு ரிஷிகள் எல்லாரும், வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி முதலான ரிஷிகள், ஒரு சில ரிஷிகள் படகில் வந்தார்களாம். கம்பர் கூறுகிறார், ஒரு சிலர் ஆகாய மார்க்கத்திலேயே கங்கையை தாண்டி போய்விட்டார்கள். புரோஹிதஸ்ச தத் பூர்வம் குரவோ பிராமணாச்சே ஏ கௌசல்யாச்ச சுமித்ராச்ச யாச்சான்யா ராஜயோஷிதா. கௌசல்யை, சுமித்ரை, மற்ற ராஜகுல பெண்டிர் அவர்களும் புரோகிதர்களும் குருக்களும் ஆச்சாரியர்களும் ஏறினார்கள். மெதுவே படகு நகர ஆரம்பிக்கிறது. பல முறை சென்று சென்று வந்தது என்று கூறுகிறார். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகுமாம், இறக்கி விடுகிறது, திரும்ப வருகின்றன, மறுபடியும் போகிறது, திரும்ப வருகின்றன. எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஸ்ரீராம அனுயாத்ரா என்னொரு யாத்திரை சென்றோம். அயோத்தியிலிருந்து தொடங்கி ராமன் போன அத்தனை இடத்துக்கும் தெற்கு கோடி வரை சென்று விட்டு வந்தோம். அப்போது சிங்கிபேரபுரத்துக்கு வரும்போது நாங்கள் சுமார் 600 பேர் இருந்தோம். ஆனால் அங்கே இருந்த ஓடங்கள் 4 ஓடங்கள் இருந்தன. அடியவங்களுக்கு ஒரு ஆசை, அன்னைக்கு இப்படித்தானே ராமனையும் அழைத்து போயிருப்பான், பரதனையும் அழைத்து போயிருப்பான், நாமும் போக வேண்டும் என்று கேட்டோம். கங்கை பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த 4 பேரும் கூட 4 இளவல்களை அழைத்து கொண்டு மிகுந்த உற்சாகத்தோட ஒரு 20 பேராக அமர்த்தி அவ்வளவு தூரம் போயிட்டு அவ்வளவு தூரம் திரும்பி வந்தார்கள். பெருத்த நமக்கும் போவதற்கு தைரியம் இல்லை, நம்மாலையும் போகிறதுக்கு இயலாது, அவர்களாலேயும் ரொம்ப நேரம் செலவழிக்க முடியாது. ஆனா அத்தனை பேருக்கும் 600 பேருக்கும் இந்த படகுல ஏற்றி இங்கிருந்து ஒரு 10 நிமிஷம் அக்கறை, அக்கறையிலிருந்து 5 நிமிஷம் இக்கரை, என்ன ஒரு 15 நிமிஷம் பிரயாணம் கிடைத்தது. அப்ப அங்க உட்கார்ந்து கொண்டு ராமநாமத்தை சொன்ன போது கங்கையே ஆர்ப்பரிக்கிறா போலே இருந்தது. ஒன்று மற்ற பக்தர்கள், இளவல்கள், நாம் சிறு பிள்ளைகள், நமக்கு இப்படி தோணுமானால் அன்று அவர்களுக்கு எவ்வளவு தோணி இருக்கும்? ராமனை நேரே தரிசித்திருந்தவர்கள். ஆக புரோகித் எல்லாரும் நேரே அமர்ந்தார்கள். நாரீணாம் அபிபூர்ணாஸ்து காச்சித் காச்சித்து வாஜினாம் காச்சித் தத்ர வஹந்தி ஸ்ம யானயுக்ஞம் மகாதனம் தாஸ்து கத்வா பரம் தீரம் அவாரோப்பியச்ச தம் தனம். ஆச்சரியம்! வந்திருக்கிற குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் யானைகளுக்கும் படகு வேண்டுமே. அனைத்தும் கங்கையை நீந்தியா கிடக்கும். நீந்த தெரிந்த பிராணிகள் எல்லாம் நீந்தும். பலரும் நீந்தினார்கள், பலர் ஓடினார்கள். தங்களுக்கு தெரிந்த சிறு சிறு ராஃப்ட்னு ஆங்கிலத்தில் சொல்றோமே,
நடுநடுவே மூங்கில் கழிகளை கொண்டு பண்ணப்படும் தெப்பங்கள், மிதவைகள். இப்படி தெப்பம் மிதவையை கட்டி கட்டி அதிலும் பிரயாணப்பட்டார்கள். 10 பேர், 20 பேர், 50 பேர், 200 பேர் என்று தாங்கள் இஷ்டப்பட்டு இக்கரையிலிருந்து ராமகோஷத்தோடு அக்கறை அடைக சவை ஜெயந்தாஸ்து கஜா கஜாரோகைகி பிரச்சோதிதாக தரந்தஸ்ம பிரகாசந்தே சபக்ஷா இவ பர்வதாக சா புண்ணியா துவஜனீ கங்காம் தாசைகி சந்தாரிதா ஸ்வயம் மைத்ரே முகூர்த்தே பிரயயோ பிரயாகம் அனவோத்தமம். பிரயாகை அடைந்தார்கள். இக்கரையிலேருந்து அக்கறையை தாண்டி போயிட்டால் அலகாபாத். எப்பேற்பட்ட மேளா, கும்பமேளா நடந்தது இல்லையா, அந்த அலகாபாதை சென்று அடைகிறார்கள். போகும்போதே பிரயாகை, அது பிரயாகைனா பிரயாகராஜ், பிரயாகை கங்கா யமுனா சரஸ்வதி, இந்த 3ம் சேர்ந்து சங்கமம். அதனால அது சங்கம்னு சொல்றோம், திரிவேணி சங்கமம்னு சொல்றோம், பிரயாகைன்னு சொல்றோம். உலகத்து பிரயாகைகள் எத்தனையிலோ அத்தனையும் தலையாய பிரயாகை அது. மைத்ரே முகூர்த்தே பிரயயோ, இவர்கள் விடியற்காலை போய் சேர்ந்து விட்டார்கள். மைத்ர முகூர்த்தம்ங்கிறது சூரிய உதயத்துக்கு முன்பால் 4 to 6 நாழிகைக்கு உட்பட்ட காலம். அந்த முகூர்த்தத்தில் போய் சேர்ந்தார்கள். கங்கை நினைத்து கொண்டாள், இத்தனை ராமபக்தர்கள் நம்மேல் பிரயாணம் பண்ண நாமேதோ என்று பெரும் பாக்கியம் செய்திருக்கிறோம். இது கங்கையே நினைத்துக் கொள்ளுகிறார். ஆஸ்வாசயித்வாச்ச சமும் மகாத்மா நிவேசயித்வாச்ச யதோபஜோஷசம் ச பிராமணஸ்ய ஆசிரமம் அபியுபேத்ய மகாத்மனः தேவபுரோஹிதஸ்ய ததர்ஷ ரம்போஜ விருக்ஷ தேசம் மகத்வனம் விப்ரவரஸ்ய ரம்யம். எல்லாரும் அக்கறையில் போய் இறங்கினார்கள். அந்த கரையிலேயே அனைவரையும் இறங்கி ஓய்வெடுக்க சொன்னான் பரதன். இருங்கள், நான் போய் பரத்வாஜரை தரிசித்து விட்டு வருகிறேன். அவரிடத்தில் வழி கேட்டு கொண்டுதான் மேற்கொண்டு நாம் போக வேண்டும். செல்வோம், அதுவரை காத்திருங்கள் என்று சொல்லி பரதன் புறப்படுகிறான். அது ஓர் புறம் இருக்கட்டும். நாம் விட்ட இடத்திலிருந்து கம்பராமாயணத்தை பார்க்க வேண்டும். அது இன்று மட்டும் இருக்கும் மீத நேரம் அல்ல, இன்னும் ஒரு நாளும் சேர்த்து பார்க்க வேண்டும். ஏனெனில் பரதன் நாட்டு மக்களை அழைத்து கொண்டு கௌசல்யை முதலானவர்களை கூட்டிக் கொண்டு ராமனிடத்தில் வந்து சேர்ந்தாரே, இந்த கட்டத்தை கம்பர் பண்ணி பண்ணி உரைத்திருக்கிறார். அவ்வளவு ரசம், கேட்க கேட்க அழாதவன் இருக்க முடியாது. இப்படி ஒரு பக்தியா பரதனுக்கு? அந்த பக்தியில் 1000 வேண்டாம், 1,00,000 ஒரு சிறு பங்கு நமக்கு கிடைத்தாலும் போகும் என்று சொல்ல வைக்கக்கூடிய அழகான காவியம். ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்துக்கு ஒரு விதத்தில் பெருமை, கம்பராமாயணத்துக்கு மற்றொரு விதத்தில் பெருமை. நாம் எந்த இடத்தில் விட்டிருக்கிறோம்? பள்ளிப்படை படலத்தில் உள்ளோம். பரதன் நாட்டுக்கு வந்தான். வந்தவன் தன் தந்தையார் மரித்தார்னு கேள்விப்பட்டான். ஈமச்சடங்குகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதை செய்ய தொடங்குகிறான். என்னும் வேலையில் எழுந்த வீரனை அன்னை தீமையால் அரசன் நின்னையும் துன்பத்தால் துறந்து போயினான் முன்னரே என முனிவன் கூறினான். அப்போது தன் தந்தையாரை எண்ணெய் கொப்பரையில் இருந்து எடுத்து அவருக்கு ஈமச்சடங்கு செய்ய சித்தை மூட்டி ஏற்றும் போது, பரதன் சித்தை மூட்ட வேண்டும் அல்லவா? அவன் நெருப்பு கட்டை கையில் எடுத்த போது வசிஷ்ட முனிவர் தடுக்கிறார். பேரிடிய போலே பரதனால் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு வார்த்தை கூறினார். பரத, உன் தாயையும் உன்னையும் மனைவி அல்லள், மகன் அல்லன் என்று தயரதன் இறுதியில் துறந்து விட்டான். ஆகவே நீ ஈமச்சடங்குகளை செய்ய அருகதை அற்றவன், உனக்கு தகுதி இல்லை, நிறுத்து என்று வசிஷ்டர் கூறினார். அடுத்து சத்ருக்கனன் தான் காரியங்களை முடித்தான் என்கிறார். உரை செய்ய மன்னர் மற்ற எண்ணில் யாவரே இரவிதன் குலத்து எந்தை முந்தையோர் பிறத பூஜனை புரிய பேரிலேன் அரசு செய்யவோ ஆவதாயினேன். அப்போது பரதன் அரற்றினான். வசிட்டரே, உமக்கே நீர் செய்வது நியாயமாகப்படுகிறதா? ஓர் புறத்தில் நான் மகள் அல்லன், ஆகவே ஈமச்சடங்குகளை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறீர். மற்றொரு புறத்தில் நாடு ராஜா இல்லாமல் போகக்கூடாது, நான் தான் முடிசூட்டி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர். உமக்கே புரிகிறதா எவ்வளவு விரோதமாக பேசுகிறீர் என்று? நான் மகன் எல்லாம் என்றால் விட்டுவிடும், எனக்கு நாடும் வேண்டாம், முடியும் வேண்டாம், அப்ப சிதையும் நான் மூட்ட வேண்டாம். நான் மகன் என்றால் நாட்டையும் கொடும், சிதையும் மூட்டவிடும். ஓர் புறத்தில் எனக்கு பிடிக்காத நாட்டை ஆள நான் மகனாக இருக்க வேண்டும், எனக்கு பிடித்த நல்ல கர்மத்தை செய்ய நான் மகன் அல்லேன். இதுதானே உன் விருப்பம்? இப்படியா தர்மசாஸ்திரம் சொல்லி கொடுத்தது என்று அழுகிறான். பிறத பூஜனைக்கு உரிய பேரிலேன் அரசு செய்யவோ ஆவதாயினேன். பிறந்ததற்குண்டான கடமையை செய்யறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டீர். ஆனா என்னத்துக்கு இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும்? பூவில் 4 புதல்வன் ஆதியாம், தாயில் மன்னர், தன் தருவ நீதியால் தேவர் ஆயினார், சிறுவன் ஆகியே ஆவ நான் பிறந்த அவத்தன் ஆனவா? பிரம்மா தொடக்கமாக எறும்பீராக இத்தனை பேரும் உலகத்துக்கு நன்மை சேர்த்தார்கள். நான் ஒருத்தன் பிறந்தா தீயவனாகி விட்டேன்.
மேலே என்று கூறி நொந்து இடரில் மூழ்கும் அத்துன்று தாரவர் கிளைய தோன்றலால் அன்று நேர்கடம் அமைவதாக்கினான் நின்று நான் வரை நெரிசை நீர்மையான். வசிட்டர் இது எதை பத்தியும் கவலைப்படாமல் தம்பியான சத்துருக்கரனை வைத்து காரியங்களை முடித்தார். பரதன் தரித்திருக்க இனி அனைவரோடையும் சேர்ந்து நாம் காட்டுக்கு செல்வோம், சித்திரகூடத்தை அமர்ந்து ராமனை அடைவோம், திரும்ப கூட்டி வர வேண்டும் என்று பரதன் சூளுரைத்து புறப்படுகிறான். புறப்பட்ட சேனை போன விதம், குகனை பரதன் சந்தித்த விதம் அனைத்தும் கேட்க கேட்க இன்பமும் மற்றொரு பக்கம் கண்களில் நீரையும் வரவழைக்கும். கண்டிப்பாக தரிசிப்போம். பிரதாப வீர ஆஞ்சநேயரிடத்தில் தஞ்சை மேலவீதி கோயிலிருந்து விடைபெற்றுக் கொண்டு அதே தஞ்சாவூரில் ராமர் கோயிலை அடைவோம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக